ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர், திருப்பூரை சேர்ந்தவர். உயர் திரு ஆலயம் சுவாமிநாதன் அவர்களை பேச வருமாறு உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். இந்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பு நடத்தக்கூடிய 4வது மாநில கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், வாழ்வியல் வழிகாட்டிகள், உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். தலைமை ஏற்று நடத்தக்கூடிய திருவாளர் ஸ்ரீ ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் சதீஷ் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கற்பகம் பல்கலைக்கழகத்திலே இருவரும் ஒன்றாக பயணித்திருந்தோம். அதன் பிறகு ஐயா நடராஜன் ஐயா அவர்களை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், முனைவர் முருகானந்தம் அவர்களுக்கும், முனைவர் நடராஜன் ஐயாவை பற்றி சொல்லுகிறேன். அவர் உங்களுக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிசயமான புதையல். கற்பகம் பள்ளியில் படிக்கும் பொழுது இன்னும் என்னிடம் இருக்கிறது. அவர் எங்கு வந்தாலும் ஒரு 4-5 ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பார். இன்னும் வச்சிருக்கிற அவர் ஞாபகமாக அரசு ஊழியர்களுடைய ஜாதகங்கள், அரசாங்கத்தில் எந்த மாதிரி வேலை செய்கிறாங்கங்கிறதும், டேட் ஆஃப் பர்த்து, டைம், அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரோடு கொடுத்துருக்குறாருங்க. எவ்வளோ அற்புதமான மனிதர். அவர் கையை நீட்டும் பொழுது இந்த பேனருக்கு பதிலாக இங்கே ஒரு போர்டு இருந்திருந்தால், அதனால தான் அவரை நான் அமரச் சொல்லி அவரிடம் சொன்னேன், தயவுசெய்து அவரை அமரச் செய்து விடுங்கள். இன்னும் வருங்கால ஜோதிடர்கள், இப்பொழுதைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கிறது. அப்போவே ஆய்வுபூர்வமாகத்தான் எதையுமே பேசுவார். இந்த பரிகாரம் அது இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா நாங்கள்லாம் அந்த பல்கலைக்கழகங்களே எங்களுக்கு முன்னாடி முனைவர் பட்டத்தை பெற்றவர். அது எங்கள் செட்டில் ஃபஸ்ட்டு முனைவர் பட்டமே அவர் தான் வாங்கியிருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்திலே பதிவிட்டு, அவர் 2வது முறை பேச வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் அவரை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆய்வுகளை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய வருங்கால தலைமுறைகளுக்கு மிக அற்புதமாக பயன்படும் என்பதில் எல்லளவும் எனக்கு ஐயமில்லை. எனக்காக கொடுத்த தலைப்பு கோச்சார கிரகங்களுடைய பலன்களை லக்னம் வைத்து பார்ப்பதா, ராசியை வைத்து பார்ப்பதா என்ற தலைப்பு. சமீப காலமாக இந்த ஐயா சொன்னது மாதிரி இந்த யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்களை லக்னத்தை வைத்தே பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுடைய மானுடம் வெல்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு யுக்தி. ஒருவர் முகத்தை பார்த்தவுடன் பலன் சொல்லலாம், ஒருவருடைய கையை ஆய்வு செய்தாலே பலன் சொல்லிவிடலாம், நிமித்த ஜோதிடம் எது சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம், எல்லாமே சரியாகவே வரும். திஸ் இஸ் ஆர்ட்ஸ், நாட் ஃபார் சயின்ஸ். கலை என்பதற்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த பராசரர் எதை சொல்லியிருக்கிறார்? ஜாதக பலன்களை, விம்சோத்திரி தசா பலன்களை லக்ன ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றாடம் நாம் அனுபவிக்கக்கூடிய ராசி பலன், சந்திரனை வைத்து கொண்டு சந்திரன் உங்களுடைய ராசியில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் முறை. எனக்கு லக்னத்திற்கு கோச்சார பலனை பார்த்தால் நான் தனுசு லக்னம். இப்பொழுது என்ன லக்னம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஐயா சொன்னார் அல்லவா? தனுசு லக்னத்திலே தனுசு லக்னக்காரர் உலகெங்கிலும் சென்று செல்லக்கூடிய இந்த யூடியூப் தொலைக்காட்சியிலே உரையாற்றி கொண்டிருக்கிறேன். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் வருங்கால ஜோதிடர்களே. 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 1, 5, 9 என்ன அடங்கி இருக்கிறது என்பதை எனது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை
நான் இங்கு பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய பிறவி, அவனுடைய பிராப்தம். அவன் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுதே அவனுடைய ஆயுள், அவனுடைய நோய், அவனுடைய புகழ், அவனுடைய மரணம் எல்லாமே ஃபுல்ஃபில் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுதான் ஜனன ஜாதகம். 5ஆம் பாவகம் என்பது பூர்வ கர்மா, அதாவது பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தசாபுத்திகள். இந்த தசாபுத்திகள் தான் 5ஆம் பாவகம். ரைட். அதற்கு அடுத்தது 9ஆம் பாவகம் என்பது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம்தான் கோட்சார பலன்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 1, 5, 9 விளக்கம். ஜனனகால ஜாதகத்தில் லக்னம் என்பது நீங்கள், 5ஆம் பாவகம் என்பது தசாபுத்திகள், 9ஆம் பாவகத்தை கோட்சாரமாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக இன்று யூடியூபை துறந்தால் எங்கே ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுத்த வாரம் அடிக்கப் போகுது லாட்டரி என்றால் 60 கோடி பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 60 கோடி பேருக்கும் லாட்டரி சீட்டு விழுமா? அதே மாதிரி இந்த புதையல் எடுத்தே தீருவார்கள் என்றெல்லாம் இந்த அற்புதமான ஒரு ஜோதிட கலையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணும் பொழுது மனம் வேதனையாக இருக்கிறது. 3 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து முனைவர் பட்டத்தை வாங்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை. தயவுசெய்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கோட்சாரம் என்பது பாக்கியம். 1ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவனுடைய லக்னம் வலிமையாக இருக்குமேயானாலும் 1ஆம் பாவாதிபதியும் 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதிக்குள் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் இவர்கள் ஒன்றோடொன்று, அதாவது 1 5 5 9 9 லக்னத்தில் இருப்பவர்களும் எக்காலத்திலும் ஜாதக பலன்களை தேடி அலைய தேவையில்லை. அப்போ உங்களுடைய 1ஆம் பாவகம் வலிமையாக இருக்குமே ஆனால் எதற்குங்க வயிற்று வலி வந்தால்தான் வைத்தியரை தேடி செல்ல வேண்டும். நல்லா இருக்கிறவருக்கு எதுக்கு ஜாதகம்? ரைட். அடுத்தது 5ஆம் பாவகம். நன்கு நோட் பண்ணிக்கங்க. 5ஆம் இடம் என்பது தான் ஒரு மனிதனுடைய பூர்வ கர்ம வினை பயன். அதனுடைய அடிப்படை அவனுக்கு நல்ல தசாபுத்தி. ஒரு மனிதனுடைய தசாபுத்தி நன்றாக நடக்குமேயானால், நன்றாக இருக்குமேயானால், அந்த தசாபுத்திக்கு உண்டான கிரகங்கள் லக்னாதிபதியினுடைய தொடர்பு பெருமையானால், கேந்திர திருகோணாதிபதியினுடைய அதே மாதிரி யோகத்தை தரக்கூடியவர்களுடைய அந்த சாரங்களை பெற்றிருக்குமேயானால் அவருக்கு எந்த கோட்சார பலனும் தேவையில்லை. அவருக்கு எந்த ஏழரைச்சனையும் எந்த பாதிப்பும் அஷ்டமச்சனையும் எதுவுமே பாதிக்காது என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 9ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய பாக்கியஸ்தானம். பாக்கியம் என்பது அதிர்ஷ்டத்தினுடைய மறு உருவம். இந்த கோட்சார பலன்கள் என்பது அவசர காலத்திலே திடீரென்று, இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, என்னுடைய கார் ரிப்பேர் ஆகிவிட்டது, செல்வதற்கு தாமதமாகும், அதுதான் கோச்சாரம். புரியுதா? எப்பொழுதுமே ஒரு விஷயம், இந்த காரை மாற்றி வாங்க வேண்டும், எல்லாரும் வாங்குவாங்களா? தேவை அறிந்தவர்கள், தேவை உடையவர்கள். தயவுசெய்து நண்பர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களே, நீங்கள் கோட்சாரத்தை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு அவர் இன்று குரு 9ஆம் இடத்தில் வந்துவிட்டால் ஓடி போனவனுக்கு 9இல் குரு, ஓடி போனவனுக்கு தானங்க 9இல் குரு, ஓடி போனவனுக்கு தானே 9இல் குரு. அவருக்கு ஒரு, இப்போ வெளிநாட்டில் பணிபுரிகிறார்கள் சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் குடியுரிமை கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா, முன்னேற்றங்கள் அடைவேனா, 9இல் குரு இருக்கிறது. ஆக அந்த 9ஆம் இடத்துல இப்போ யாருக்கு குரு இருக்குது? துலாம் ராசிக்கு. அப்போ மாடு வாங்கலாமா? ஏற்கனவே மாடு நிறையா இருந்ததுன்னா எதுக்கு வாங்கணும்? கல்யாணம் பண்ணலாமா? ஏற்கனவே கல்யாணம் பண்ணியாச்சு, மறுபடியும் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? இதை பாக்கியம் என்பது அதிர்ஷ்டம், அது தேவை என்பதை அடையக்கூடிய கோட்சாரம். புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் 7.5 நாட்டு சனி, எனக்கும் 7.5 நாட்டு சனி, ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜென்ம சனியிலே கூடுதல் சுமைகள். ஒரு வீட்டிற்கு மேலே மறு வீட்டை கட்டி அதனுடைய கடனை அனுபவித்துக் கொள்ளும் பொழுது சுகமான சுமைகளை நல்ல தசாபுத்தி சுக்கிரன் நடப்பதால் ஒரு வீட்டை எனக்கு கொடுக்கிறது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள்
இந்த அறிஞர்கள் மாநாட்டிலே நான் பேசும் பொழுது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். தயவுசெய்து கோட்சாரத்தை தூக்கி தலையில் வைத்து கொண்டால், குடும்பத்தில் 7 பேர், நாங்கள் 9 பேர் பிறந்த வீட்டில் என்னுடைய அனுபவம் ஆராய்ச்சி தொடர்ந்தது. நான் மேச ராசியினுடைய மர்மங்கள் இருந்து மீன ராசி மர்மங்கள் வரைக்கும் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு ராசியை எடுத்துக்கொண்டு நான் என்ன சொன்னேன் என்றால், எங்கள் வீட்டில் 2 பேர் தனுசு ராசி, 2 பேர் சிம்ம ராசி. ஆக கும்ப ராசி தவிர, மகர ராசி தவிர மீதி 10 ராசிகளும் இருக்கிறார்கள். நாங்கள் 8 குழந்தைகள், 2 அப்பா அம்மாவை சேர்த்து. எல்லாருடைய ஒரு தாய் வயிற்றில், இப்போ சார் சொன்னார் இல்லையா, ஒட்டி பிறந்த 2 குழந்தைகள் ஒரு தாய் வயிற்றில் இருந்தாலும் இருவருடைய கர்மாவும் ஆன்மாவும் வெவ்வேறாகத்தான் இருக்கிறது. இந்த ராசியினுடைய இயல்புகள் ஒத்துப்போகிறது, முகச்சாயல்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. ஒவ்வொருவருடைய வெறுப்பு, நானே ஜோதிடன், எனது அண்ணனோ தம்பியோ இல்லையே. அப்போ ஏதோ இந்த ராசிகளுடைய தன்மைகளை ஆய்வு செய்து அந்த ராசிக்காரர்கள் மிக வலிமையாகவும் எளிமையான உண்மையாகவும் வலிமையாகவும் இருக்குமேயானால் 7.5 நாட்டு சனி எல்லாரையும் பாதிக்குமா? 7.5 சனி என்பது நல மகாராஜாவினுடைய கதை உண்மையா என்று எனக்கு தெரியாது. கருத்து உண்மையா என்றால் உண்டு. நீ மகத நாட்டை மிக அற்புதமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, என கோச்சாரம் பற்றிய தலைப்பு, அதனால் நான் கோச்சாரத்தை பேசுகிறேன். நலமகாராஜா அற்புதமாக நாட்டை ஆண்டு தன்னுடைய காதல் மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 7.5 நாட்டு சனி வரும்பொழுது அவன் ஏன் அந்த பகடை ஆடச் சென்றான்? அப்போ கருத்து என்ன? உனக்கு 7.5 வருது அப்படின்னா நீ சூதாட்டத்துக்கு போகலாமா, கிரிப்டோ கரன்சிக்கு போகலாமா, ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்ட்ராடே பண்ணலாமா, 1 போட்டால் இரிடியத்துக்கு போகலாமா, 1 ரூபா கொடுத்தா 1 கோடி ரூபா தர்றேன்னு சொல்லி செல்லலாமா? இதைத்தானே ஜோதிடம் அழகாக உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறது. கூடா நட்பு கேடாய் முடியும். நேரம் கெட்டுவிட்டது. காலதேவன் என்ன செய்கிறான்? எப்படி போட்டாலும் பகடை அந்த நலனுக்கு எதிராகவே விழும்படி செய்கிறான். அதன் வகையிலாக தன்னுடைய மனைவி மக்களிலிருந்து நாட்டையே அடமானம் வைத்து அந்த பகடையை விளையாண்டு சூதாட்டத்தில் தோற்கிறான். கருத்து என்ன? 7.5 நாட்டு சனி வரக்கூடிய மேசராசி நேயர்களே, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்பர் 2க்கெல்லாம் போகாதீங்கன்னு அறிவுரை சொன்னால் அது ஜோதிடம். அடுத்த மாதம் மேச ராசிக்கு அடிக்க போகிறது யோகம், குறுக்கு வழியில் கொட்ட போகுது கோடி தங்கம் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? உடனடியாக இந்த இரிடியத்துக்கு கட்டினது மாதிரி பணத்தை கட்டிட்டு கடைசியில் ஏமாந்து போய் என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஐயா ஏமாந்து விட்டேன் என்று வருவார். அடுத்ததாக நலன் நாட்டை விட்டு காட்டுக்கு செல்கிறான். அதுவும் தன் மனைவியுடன் செல்கிறான். அங்கே என்னாகிறது? மனைவியினுடைய தனியாக அவருடைய சேலையை பாதி கிழித்து தன்னுடைய இடுப்பில் கட்டி கொண்டு செல்லும் பொழுது காலதேவதை மீண்டும் புறா வடிவத்திலே வந்து அவனுடைய வேஷ்டியையும் பிடுங்கி செல்கிறது. அப்போ என்ன ஆகிறது? இதில் என்ன கருத்து? எப்பொழுதுமே இந்த உலகத்தில் 7.5 நாட்டு சனி வரும் பொழுது உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை பாடத்தை சனி செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் நடராஜ சார்லாம் கிளாஸ் எடுத்தாருன்னா எப்படி எடுப்பார் தெரியுமா? புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி வேணும், அவர் அளவுக்கு போகிறதுக்கு. நாங்கள்லாம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம், அதன் பிறகு தொடர்பில்லை. இன்று கனெக்ட் வித் யூனிவர்ஸ் இன்று கொண்டாந்து ஒன்றாக இணைத்திருக்கிறது. எந்த ஒரு கருத்துக்களும் எந்த ஒரு கதைகளும் நம் முன்னோர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறார்களோ அவை எல்லாமே நம்மளுக்கு பாடங்கள். கார்கோடகன் என்ற பாம்பு இலகிய மனம் படைத்த நலனுடைய குணத்தை புரிந்து கொண்டு ஒரு தீக்கு நடுவிலே சென்று உயிருக்கு போராடிய அபயக்குரலை ஏற்படுத்தும் பொழுது நலன் ஓடோடு சென்று அதை காப்பாற்றுகிறான். அதற்கு கைமாறாக அவனுடைய கையை அது கொத்தி விடுகிறது. இதனால் அவனுடைய பொன்னிறம் மண்ணிறமாக மாறுகிறது. இதிலிருந்து என்ன தெரியணும்? யாராக இருந்தாலும் 7.5 நாட்டு சனி நடக்கும் பொழுது உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போக வேண்டியதானையா. ரோட்டில் 1000 பேர் நடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நடிப்புகளை எல்லாம் கண்டு ஏமாறாதீங்க. இந்த கருத்துக்களை நான் உண்மையிலேயே பல 7.5 சனிக்காரங்களுக்கு நலமகாராஜாவுடைய புராணத்தை எடுத்து படிங்க, நல புராணத்தைன்னு சொல்கிறது. இதுதான் பரிகாரம்.
அப்போது எப்படி இருக்க வேண்டும்? ஒழுக்கம், நேர்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாம் இருந்து உழைப்பால் மட்டுமே வருவாயை ஈட்ட வேண்டும். அதை விடுத்து அடுத்த மாதம் கோடியாய் கொட்டப் போகிறது. அன்னைக்கு நண்பர் வந்து கேட்குறார், சார் ரிஷபராசி பண மூட்டையில் இடுக்கில் சிக்கி கொண்டு தவிக்க போகிறதுன்னு போட்டிருக்காரு சாருங்கிறார். அப்போது இது வரைக்கும் அது நடந்ததா என்றால் இல்லை. ஆக 70 கோடி ரிஷபராசிக்காரர்களுக்கும் பண மூட்டையில் சிக்கி தவிப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஜோதிடம் மறுவரை அறுக்கப்பட வேண்டும். இதோ இங்கே என்னுடன் அமர்ந்திருக்கக்கூடிய முருகானந்தம் பிருகு நந்தி நாடி அது சார்ந்து பேச வருவார். அவர் அந்த நிழல் கிரகத்தினுடைய தன்மைகளை, ராகுகேதுக்களை பற்றி மிக அற்புதமாக ஆய்வு செய்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஐயா நடராஜன் ஐயா சொன்னாங்க இல்லையா, அதாவது குரு, செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் இந்த தொடர்புகள் இந்த டிகிரியில் வரும் பொழுது குழந்தை பாக்கியம் உண்டு. அதுதாங்க ஆய்வு. நான் எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜியில் என்னுடைய தீசிஸ் என்னென்னா, 5ஆம் பாவகத்தில் தீய கிரகங்கள் இருந்தும் புத்திர பேர் பெற்றவர்கள் 100 ஜாதகங்கள். 5ல் ராகு. ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்குமான்னா ராகு திசை. பூர்வ புண்ணியத்தில் என்ன மாதிரியான டெபாசிட் பண்ணி வச்சோமோ அதை பல மடங்கு 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுக்கறது பிரம்மாண்டமான ராகு. 5ஆம் பாவகத்தில் அவர் பண்ண பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு அவருக்கு நடைமுறையில் இருக்கிறார். அவர் ஜாதகம் எங்கே போனாலும் புத்திர தோஷம் புத்திர தோஷம் புத்திர தோஷம்னு. ஆனால் அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு, கல்யாணம் ஆகி. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 5ல் ராகு இருந்தால் குழந்தையே இருக்காதுன்னா என்னோடய தீசிஸ் எடுத்துகிட்டு வரேன். இங்கே தான் காரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். 5ஆம் பாவகத்தில் தீய கோள்கள் இருந்தும் குழந்தை. புத்திர தோஷம் என்றால் என்ன? அந்த பேராசை பிடித்த குழந்தை ராகு இருந்தால் பிறக்கும். சோம்பேறி குழந்தைகள் சனி இருந்தால் பிறக்கும். தன்னம்பிக்கை உள்ள குழந்தைகள் சூரியன் இருந்தால் பிறக்கும். அழகான குழந்தைகள் சுக்கிரன் இருந்தால் பிறக்கும்னு எடுத்துக்கங்க. கேது இருந்தால் ஞானத்தின் திறவுகோலாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து மொட்டையாக புத்திர தோஷம். அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி நீசம் பெற்ற நிலையில் அவருக்கு குழந்தை கிடைக்காதுங்கிறாங்க. கல்யாணம் ஆனால் மனைவி இறந்துருவாங்கங்கிறாங்க. 7ஆம் பாவாதிபதி நீசம் பெற்ற சுக்கிரன் விருச்சிக லக்கணத்திற்கு 1.5 மாதத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே 7ஆம் பாவாதிபதி நீசம். அப்போ அத்தனை பேரையும் ஆராய்ச்சி பண்ணணும். சும்மாலாம் வந்து பீலிட்டு மாதிரி 50,000 ரூபா கொடுத்துட்டுலாம் அங்கே டிகிரி டாக்டர்லாம் போட்டுக்க முடியாது. நான்லாம் கிட்டத்தட்ட 400 ஜாதகங்களுக்கு மேலே ஆய்வு பண்ணியிருக்கேன். என்ன குழந்தை பிறகு ஆணா பெண்ணா, அந்த ஆணா பெண்ணாங்கிறத நான் பண்ணியிருக்கேன். நான் தீசிஸ் முடித்து கொடுத்தாச்சு. டிகிரியை கையில் வாங்கின பிறகு நான் அதை உங்களுக்கு பப்ளிக்காக பேசி சொல்லித்தரேன். வரக்கூடிய ஜோதிடர்கள் என்ன குழந்தை, ஏன்னா வருங்கால இந்தியாவில் ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்று வரும்பொழுது ஆக அது என்னவாக இருக்கும்? ஆணோ பெண்ணோ இறைவன் கொடுத்தது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் வேண்டும். மதுரை மாதிரி உள்ள பகுதிகளிலிருந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் 3 பெண் குழந்தை இருக்கிறது, ஆண் பிறக்குமா பிறக்காதான்னு கேட்குறாங்க. ஏய்யா 3 பெண் குழந்தைகள் குழந்தை இல்லையா? ஆக என்னுடைய வருங்காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள, அந்த தீசிஸில் எழுதியிருப்பேன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு ஆணோ பெண்ணோ வருவான். எனவே கோட்சார பலன்கள் லக்கணத்தை வைத்து பார்க்கக்கூடாது. நீங்கள் விரிவாக சொல்கிறேன், புரியும்படியாக சுருக்கமாக. ஒரு லக்கணத்தை வைத்து அவனுடைய மனைவி, குழந்தைகள், அவனுடைய ஆஸ்தி, புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் லக்னத்தை மையமாக வைத்து ஆய்வு செய்யப்படுகிறது. அப்பொழுது இது 1 என்றால் லக்கணம். அடுத்தது 5. அவன் எதிர்கொள்ளக்கூடிய தசா புத்திகள் அவனுடைய வாழ்வினுடைய தரத்தையும் அவனுடைய அம்சங்களையும் வெளிப்படுத்துகிறது. சரிங்களா? நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா அவனுக்கு நல்ல யோகம். அடுத்தது தான் பாக்கியம். 9ஆம் பாவகம் என்பது மாடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, அடுத்தது வீடு கட்டலாமா, வெளிநாடு போகலாமா என்பதை 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கொடுக்குது. அதுவே ஜாதகத்தில் இருக்குது. அதை பெறும் காலம் என்பது கோட்சாரத்தை பார்க்க வேண்டும். அதை பெறக்கூடிய காலத்தை கோட்சார ரீதியாக பார்க்கும் பொழுது நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே மனைவி இருந்தால் இப்போது ஏன் திருமணம்? ஏற்கனவே 2 கார் இருக்குது, இன்னொரு கார் எதற்கு? வீடு இருக்குது, இன்னொரு வீடு எதற்கு? அப்போ தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் கோட்சாரத்தை.
அந்த உடனே லக்கணத்தை வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு தனுசு லக்கணம் 7.5 ஆண்டுகள் சனி 7.5 சனி முடிந்து மீன ராசி மறுபடியும் 7.5 சனி துவங்குதா? மன்றத்தில் என்னுடைய கேள்வி, பதில் சொல்லுங்கள். ஒரு 7.5 2 7.5? லக்கணத்திற்கு ஒரு 7.5, ராசிக்கு ஒரு 7.5 என்றால் 15. இப்படியெல்லாம் வருங்கால ஜோதிடர்களை குழப்பாமல், ஏதோ யூடியூப் கிடைத்தது நாம் பேசுகிறோம், அதில் 4 பேர் கேட்குறாங்க, அந்த 4 பேர் லக்கணத்துக்கு எனக்கும் நடந்ததையான்னு 2 பேர் சொல்லுவார், ராசிக்கு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நடந்ததையான்னு 2 பேர் போடுவாங்க. இந்த ஜோசியக்காருக்கு என்ன சந்தோஷம்? லக்கணத்துக்கு வேலை செய்யுது. சத்தியமாக லக்கணத்துக்கெல்லாம் வேலை செய்யவே இல்லை. சந்திரனை மையமாக கொண்டு தான் கோட்சார பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திரன் என்பது அனுபவித்தல், லக்கணம் என்பது எதிர்கால சந்ததிகள் அனுபவிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்கள். 50 ஏக்கர் 100 ஏக்கர் வாங்கணுங்கிற எண்ணம் லக்கணம். நாளைக்கு ஒரு கிரயம்ங்க அப்படின்னு சொல்கிறது ராசி. இந்த குழப்பம் இல்லாமல் மிக தெளிவாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டால் வரும் காலம் வருங்கால சந்ததியினர் அனைவருக்கு ஒரு வசந்த காலமாக இருக்கும். அவன் ஏற்கனவே உள்ளே வருபவன் குழப்பத்திலும் கிரக அவஸ்தையினாலும் உள்ளே வருகிறார். நீங்கள் 1, 5, 9 பலமுள்ள ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் நீங்களே தன்னம்பிக்கையாளர்கள், நீங்களே மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி, நீங்களே அவர் உள்ளே வரும்போது குழப்பத்திலும் வெளியே செல்லும் பொழுது மன நிறைவாகவும் செல்வார். என்னை பொறுத்தவரை அட்லீஸ்ட் லக்னாதிபதியாக உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும், அல்லது 5ஆம் பாவாதிபதியாக நன்றாக இருக்க வேண்டும், அல்லது 9ஆம் பாவாதிபதி நன்றாக இருக்குது. 3 தான் அதிர்ஷ்ட ஜோதிடர், இவங்க தான் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு தனுசு லக்கணம், 9ஆம் பாவாதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் ஏறி உச்சம் பெற்று, 5ஆம் பாவாதிபதி செவ்வாய் நாக்கில் உச்சம் பெற்று இருக்க, என் லக்னாதிபதியே 11ஆம் இடத்தில் இருக்க, வந்தவர் வந்து சென்றவர் இதுவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். இதுதான் ஜோதிடம். சரியா? நீங்கள் 100 ரூபா வாங்குங்க, எவ்வளோ வாங்குங்க, தயவு செய்து லக்கணத்தை லக்கணமாக பாருங்கள், ராசியை ராசியாக பாருங்கள். கோட்சார பலனை தசாபுத்தியை வந்து லக்கணத்தை வச்சு ஆயிலுக்கும் பார்க்குறது மாதிரி லக்கணத்தை வச்சு கோட்சார பலனை தயவு செய்து பார்த்து குழப்பிக் கொள்ளாதீர்கள். அடுத்து, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 1ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதியுடன் தொடர்பு ஏற்பட்டால் அவர் தகப்பனார் அல்லது தகப்பனார் இல்லை என்றால் நாம் எப்போதுமே இன்னொருத்தவங்களை பேச வேண்டாம். ஜாதகன், ஏன்னா நான் தனிமரமாக 0விலிருந்து உயர்ந்தவன். அப்போது என்னை சொல்கிறேன், 9ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்ற 5ஆம் இடத்தில் இருக்க, நான் ஒவ்வொரு படியும் வாடகை சைக்கிள் எடுத்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டவன். வறுமையின் பிடியிலிருந்து வாழ்க்கையில் உயர்ந்து உலகெங்கிலும் 5000த்திற்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களை உள்ளடக்கியவன். அப்போ என்ன அர்த்தம்? 9ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். 9ஆம் பாவாதிபதி யார் ஒருவருக்கு நல்லா இருக்கோ அவரே கண்டிப்பாக இந்த ஜோதிடத்துறையிலே பலரையும் அவன் கைதூக்கி விடக்கூடிய நல்ல வாக்கு பலிதம் உடையவராக இருப்பார். ஒரு சிலர் வாக்கு பலிதம்லாம் ஜோதிடத்துக்கு எது கையான்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. சார், நீங்கள் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாம், மகர லக்கணம் அப்படியே சொன்னார்ல சந்திரசேகர் சார், 7ல் புதன் இருந்தால் இந்த பொண்ணை கட்டலாமா வேண்டாமான்னே குழப்பிகிட்டே இருப்பான்னு. இப்போ அவனுக்கு யார் தைரியம் கொடுக்குறது? மகர லக்கணம் ரிஷபராசி, 2 இடத்துல ஜோசியம் பார்த்துருக்கிறாரு, மகாலட்சுமி பேர், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாத நீ வீணா போயிடுவேன்னு என்கிட்ட வரும்போது, குருஜி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான், அப்போனா நான் சொன்னது மட்டும்தான் செய்யணும். என் கிரகம் எனக்கு தானே தெரியும். இந்த பெண்ணை கட்டு, நீ வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு செல்வாய். இன்றைக்கி சீனாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஸ்ரீலங்காவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு பேரே மகாலட்சுமி. அதே மாதிரி அவங்க நன்றாக இருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் இப்போ நடராஜ சார்லாம் வந்து எப்படின்னா, உலகம் தட்டையானது ஏற்றுக்க மாட்டார், உலகம் உருண்டையானது ஏற்றுக்க மாட்டார். தட்டை எப்படி உருண்டையானது, உருண்டை எப்படி தட்டையாக சொல்லப்பட்டது என்று ஆய்வு செய்வார். அதான் இன்னும் வச்சுருக்கேன் பாருங்களேன், செல்ஃபோன் நம்பரோட அரசு ஊழியருடைய ஜாதகம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறத கொடுத்துருக்காருங்க. அது மாதிரி ஆய்வு செய்யுங்கள். ஓய்வறியாமல், அவர் வயதிற்கெல்லாம் ஓய்வறியாமல் உழைத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு இவர் இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். தயவுசெய்து இன்னும் ஒரு 5 முறையாவது இந்த கருத்தங்கரத்துக்கு வந்து ஒரு ஷெட்யூல்டு போட்டு, இந்த பிருகுநந்தி நாடி ஜோதிடம் என்பதில் அவர் சொல்ல இருக்கக்கூடிய கருத்துங்கள் ஆயிரக்கணக்காக இருக்கும்.
5 கருத்தரங்கத்திலும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று சொல்லி அதை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு உங்கள் செலவிலேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வைத்துக்கொண்டு நல்ல விதமாக இந்த நிகழ்ச்சி நடக்குமேயானால் வருங்கால சந்ததிகள் மிக அற்புதமான என்னை போன்று என்னுடைய செட்டில் முதல் பிஹெச்டி பண்ணியவர் டாக்டர் நடராஜன் அவர்களுக்கு இந்த கருத்தரங்கத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி எனது பெயர் ஆலயம் ஜி சுவாமிநாதன். என்னுடைய அலைபேசி எண் 98 422 086 55 98422 08655. கற்றதை கற்றபின் கற்பிப்பதில் நான் மகிழ்வுறுகிறேன். என் போன்று முனைவர்களாகையும் உங்களை ஆக்குவதற்கு நான் காத்திருக்கிறேன். யாராவது MA ஜோதிடவியல் என படித்தவர்கள் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை மிக அற்புதமாக ஒரு டாக்டர் முனைவர் பட்டத்திற்கு உங்களை நான் தகுதி உள்ளவராக செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான உரையை நமக்கு அளித்த முனைவர் ஆலயம் சாமிநாதன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அவருக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது.